No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். MR மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் தான் பல பேர் டேர்ம் பண்ணுவாங்க. when it comes to influence, சொசைட்டிக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறோங்கிறது தான் மேட்டர்ல. ஸோ நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்டாக மட்டுமே ஒரு பக்கம் போனோம்னா தட் இஸ் என்டர்டைன்மெண்ட். we are making somebody happy, smile. அதை தாண்டி சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக நிறைய பேர் இருக்கணும். that is what influence is. that is what. When you say Kolkata, it was long back. It's been like two years, more than almost actually, almost a year and a half. So அப்படி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சுல, நம்ம அதை பற்றி இன்னும் பேசலை. அப்படிங்கிறப்போ gone through your social media platform, பட் அதில் நிறைய வந்துட்டு இந்த கியூட் கண்டென்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு காஸ்ப்ளே, இதெல்லாம் தான் ஜாஸ்தி இருக்குல்ல. when are you going to start all those things? Nobody knows that இப்படி ஒரு career இருக்குனே யாருக்குமே தெரியாது. So I just want to bring that out. Before posting something, I always think இது வந்து போடணுமா போடக்கூடாதான்றதெல்லாம் யோசிச்சிருக்கேன். And there were a lot of things that I have planned which I could not post. I have been hearing this for a long time. ஏன் வந்து மேக்கப் இல்லாமல் போட மாட்டீங்க அப்படி இப்படி கேட்பாங்க. ஃபார் மீ மேக்கப் போடுறதுனால என் மூஞ்சி மாறிடாது, என் ஃபீச்சர்ஸ் அப்படியே தான் இருக்குது. மேக்கப் போடுறதுனால எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, நிறையவே வந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அவங்களுக்கு அது புரியல, அதனால நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் தோணுமே தவிர அவங்க ஏதோ நம்ம மேலே ஹேட்ரட் வச்சுருக்காங்க. apart from influencing, apart from this cosplay or a Barbie doll, இதெல்லாம் தாண்டி உங்க பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும், இல்லைன்னா உங்க செல்ஃப்னு ஒன்று இருக்கும்ல. I've been raised by a single mother. I've lost my father when I was 8 years old. He was an IAS officer, a man bound with so much responsibilities and duties. ஐவிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து we have influencer Shravya with us. வணக்கம் மேம். Hello. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you for inviting me here. Yes, happy meeting you. Yeah. Yes. And influencer, being an influencer, we have நிறைய வித்தியாசமா இருக்காங்க. ஐதர் ஒன்று ரீல்ஸ் போடுவாங்க, இல்லை இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க பண்றது வந்து லைக் அந்த டால், ஒரு பார்பி டாலா இருக்கணும், இல்லைன்னா ஒரு காஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இப்படி ஒரு ஜானர் சூஸ் பண்ணிருக்கீங்களா? why? Yeah, because I always like unique content. எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் I am a fashion lover, so I want to express it through my content. And எனக்கு யூனிக்காக பண்ணுற எல்லாமே பிடிக்கும். So making such doll videos, making cosplays, I don't think a lot of people do cosplays here. பெருசாக யாருக்கும் அதை பற்றி தெரியல. Maybe in the north they are doing and they're participating in Comic Cons, நிறைய பண்ணுறாங்க. But like in the south we don't see a lot of people doing cosplays. So I thought, why not? What is the loss? I can do it. So I'm doing cosplays, I'm doing all my favorite characters, everything that I love and I wanted to do as a kid, I'm just doing it as content. ஆனால் கான்டென்ட்னு வரப்போ ஒரு காஸ்ப்ளே பண்ணுறோம், இந்த ஐடியா ஜென்ரேட் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு பேக் ஸ்டோரி கண்டிப்பாக இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கு மேலே வாட் இஸ் யோர் பேக் ஸ்டோரி? My back story. I think I just want to bring out the talents out. இப்போ நான் பண்ணுற காஸ்ப்ளேஸ்லாம் ரெடி பண்ணுற பீப்புள் வந்து there are people who win Comic Cons, there are people who sit and work for those things, and there is a huge opportunity in Comic Cons. And if you see from the last Comic Con, there are people from Japan, people from all around the world coming to judge and giving us that opportunity. ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. Nobody knows that இந்த பார்ட்டிசிபேட் பண்ணால் இப்படிலாம் இருக்குது, இப்படி ஒரு கெரியர் இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. So I just want to bring that out through my content and through my team of beautiful people. So I just want to do that. Do you have any different genre? Like இந்த ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணலை, பட் ஐ விஷ் இப்படி ஒரு காஸ்ப்ளேவோ இல்லை இப்படி ஒரு ஜான்ராவோ நான் ட்ரை பண்ணணும். இட் மைட் பி ஹார்ட் சம்டைம்ஸ், பட் வி ஹாவ் டு ட்ரைங்கிற மாதிரி. Yeah, I'm a mix of everything. I just want to try everything. And I'm a go with the flow person. So எனக்கு வந்து I would never say no for anything. So I'm up for everything.
I would like to do vlogs. I would like to meet a lot of people. I just want to also help a lot of people through this. I want to create a purpose through my life and this content. So mostly people think that social media is just for fun, just earning and all that. So through my content எனக்கு வந்து நிறைய விஷயம் வாய்ஸ் அவுட் பண்ணி பேசணுன்ட்டும் இருக்குது. நாட் ஜஸ்ட் இது வந்து பண்ணிட்டு போதும், இது ஒரு ஃபன்னாக பார்த்துட்டு விட்டுட்டா போதும்லாம் இல்லை. எனக்கு ஐ வாண்ட் டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிய வைக்கணும். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது தட் இஸ் மை எய்ம்னு சொல்லலாம். எஸ், வென் யூ சே நீங்கள் ஆரம்பத்துலேயுமே சொல்லியிருந்தீங்க, நான் வந்து இப்படி காஸ்டியூம்ஸ் பண்ணுறவங்க, இதுக்கு பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வரணுங்கிறது விச் இஸ் அ வெரி கிரேட் காஸ். ஸோ நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி தரீங்கிறப்போ சோஷியல் மீடியா இஸ் அ வெரி கிரேட் பிளாட்ஃபார்மில் அங்கே உங்களுக்கு இதனால கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னது? Through this, I think I'm just bringing out talents through my friends, and they are just very talented people, and I'm blessed to have so much talent. I'm meeting so many people. So idanala vanda opportunities in ketingina, I get to work with a lot of amazing people's brands and everything. And yeah, what else do you need? You get recognized for your work and you get to do good things with those work. I think adha vanda important. Yeah, and I also want to voice out about a lot of women's related issues through my content as well. Yes, and நீங்கள் சொல்கிற மாதிரி வாய்ஸ் அவுட்னு வரப்போ ஐ ஹவ் கான் த்ரூ யுவர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். பட் அதில் நிறைய வந்துட்டு இந்த கியூட் கண்டென்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு காஸ்ப்ளே, இதெல்லாம் தான் ஜாஸ்தி இருக்குல்ல. when are you going to start all those things? I have actually. நீங்கள் என்னோட கான்டென்ட் பார்த்தீங்கன்னா during important times, say like the Kolkata issue, இதெல்லாம் நடந்தப்போ ஐ டிட் பிரிங் இட் அவுட் த்ரூ மை கான்டென்ட். அந்த ஒரு க்ரியேட்டிவிட்டி மூலியமாக நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன் வெளியே. அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வாண்ட் டு பிரிங் இட் அவுட். ஐ வாண்ட் டு பி அ வாய்ஸ் டு தோஸ் ஹூ காண்ட். அது எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். When you say Kolkata, it was long back. It's been like two years, more than almost almost a year and a half. year and so அப்படி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் வந்துருச்சுல, நம்ம அதை பற்றி இன்னும் பேசல அப்படிங்கிறப்போ தட் ஆல்சோ மேட்டர்ஸ். நிறைய விஷயம் நம்ம பார்த்தாச்சு. Doing my things my way. The thing is, when you talk for a good cause, it needs to come with a good heart and intention as well. So before posting something, I always think இது வந்து போடணுமா போடக்கூடாதான்றதெல்லாம் யோசிச்சிருக்கேன். And there were a lot of things that I have planned which I could not post. And I am doing it right now. So அது எல்லாமே எனக்கு பேசணுன்ட்டு ஆசையாக இருக்குது. ஐ திங்க் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் தட் திங். வென் இன்ஃப்ளூயன்சர்னு வரோம், இப்போ நாங்கள் உங்களை கண்டென்ட் க்ரியேட்டர்னு வி நேம் யூ, டேர்ம் யூ, அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர் தான் பல பேர் டேர்ம் பண்ணுவாங்க. வென் இட் கம்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ், சொசைட்டிக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறோங்கிறது தான் மேட்டரில். ஸோ நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட்டாக மட்டுமே ஒரு பக்கம் போனோன்னா தட் இஸ் என்டர்டைன்மெண்ட். வி ஆர் மேக்கிங் சம்படி ஹாப்பி, ஸ்மைல். அதை தாண்டி சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக நிறைய பேர் இருக்கணும். தட் இஸ் வாட் இன்ஃப்ளூயன்ஸ். தட் இஸ் வாட் நானுமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய கான்டென்ட் மூலயமா ஐ வாண்ட் டு டாக் அபவுட் விமென்ஸ் இஷ்யூஸ், ரேஸ் கொஸ்டின்ஸ் அபவுட் விமென்ஸ் இஷ்யூஸ். இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா a lot of things are there, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் there is no representation for women as much on big places as well as small places as well. ஒரு சில பேசிக்கான விஷயம்லாம் இல்லை நிறைய இடத்துல. நிறைய you yourself must have faced it, right? So அது எனக்கு வந்து through my content I want to voice it out, and I've had amazing meetings with a lot of women like that. So yeah, we're all wanting to do that. அதை தான் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதை பற்றி தான் I think you will see in my content as well. And when it comes to women, influencingல வந்துட்டு they become an eye candy thing. ஸோ எல்லாமே வந்து ப்ரிட்டியாக இருக்காங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோன்னா they get dressed up, they just get groomed. அது வந்து இப்போ ஒரு பீப்புள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம க்ரூம்டாக இருக்கணுங்கிற ஒரு ஐடியா தான் வருமோ தவிர அது வந்து அவங்களுக்கான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். I want to say one more thing about makeup. I have been hearing this for a long time. நீங்கள் எப்பயுமே மேக்கப் போடே இருக்கீங்க, ஏன் வந்து மேக்கப் இல்லாமல் போட மாட்டீங்க அப்படி இப்படி கேட்பாங்க. ஃபார் மீ மேக்கப் வந்து ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். மேக்கப் போடுறதுனால என் மூஞ்சி மாறிடாது, என் ஃபீச்சர்ஸ் அப்படியே தான் இருக்குது. மேக்கப் போடுறதுனால எனக்கு ஒரு
எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கிடைக்குது, ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. அதில் எதுவும் தப்பு இல்லையே. இப்போ நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கப்பில் இருக்கேன், வேறு ட்ரெஸ் போடுறப்போ டிஃப்ரெண்ட் மேக்கப் போடுவேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஒன்லி உமன் கேன் டூ தேட். அது ஒரு பொண்ணால் மட்டும்தான் முடியும். அதையா நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அது நம்மளோட வே ஆஃப் செல்ஃப் எக்ஸ்பிரஷன் இல்லையா? மேக்கப் மூலயமா நிறைய விஷயம் பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் அ உமன் இஃப் தே நோ தட். அவங்க என்ன மாதிரி ஒரு இதில் இருக்காங்கன்றதுமே மேக்கப் பார்த்து நீங்கள் சொல்ல முடியும். If you can think about it. Okay, that sounds like yeah. And also நம்ம நல்லா க்ரூம் பண்ணி வச்சுக்கிறது, நல்லா இது பண்ணி வச்சுக்கிறது, யாரோ பார்க்கணும், நம்மளுக்கு ஏதோ அப்ரிசியேஷன் கொடுக்கணுன்றதுக்கு இல்லை. நம்மளை பார்த்துக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு ஸ்மைல் வருது, தப்பு இல்லையே. Why can't we do that? As you said, நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டி எப்படியோ அதை உங்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தான் உங்களோட மேக்கப். அந்த மேக்கப்லாம் வரப்போ அதை தாண்டி நம்ம இன்ஃப்ளூயன்சிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். பீயிங் அ விமன் வாட் எவர் வி ஆர் டூயிங், நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது வந்தே ஆகும். அந்த இடத்துல 10 பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா அதில் 2 பேராச்சும் நம்மளை வந்துட்டு குறை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்கல்ல. அது ஐ திங்க் அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. மேபி தே ஹவ் நாட் சீன் இட் ஃப்ரம் அவர் பெர்ஸ்பெக்டிவ். ஒரு பையனால் 100% ஒரு பொண்ணோட மைண்ட்லேருந்து புரிஞ்சிக்க முடியாது. இவங்க எதுக்கு மேக்கப் போடுறாங்க அப்படி தான் நினைப்பாங்களே தவிர, அந்த பொண்ணு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதுக்காக மேக்கப் போடுறான்றதை யோசிக்க மாட்டாங்க. அது ஒரு பொண்ணா மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கரெக்டா? ஸோ அது வந்து I just don't know. They have to think beyond. அது if you travel with a lot of women, you encourage a lot of, இப்போ அவங்க நம்ம வீட்டிலே இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, whoever அக்கா whoever is there, நம்ம லைஃப்பில் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க எதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா என்கரேஜ் பண்ணுங்க, இது போடு, இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுங்க. அப்படி சொல்கிறப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் வரும். அந்த ஸ்மைல் பார்த்தப்போ உங்களுக்கு புரியும், ஓ இந்த விஷயம் பண்ணால் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு. அப்போ உங்களுக்கு மேக்கப் தப்பாக தெரியாது. ஸோ ஹேவ் யூ எவர் ஃபீல் லைக் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியே இந்த சொசைட்டிலேருந்து நம்ம பேசுகிறப்போ நம்மள ஒரு இடத்துல டவுன் ஆக்கும், நம்மளை வந்து சில விஷயங்கள் நம்ம பண்ணதே ரிக்ரெட் பண்ண வைக்கலாம், அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்துருக்கு? டு பி ஃப்ராங்க் அண்ட் ஹானஸ்ட், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, நிறையவே வந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது டவுன்லாம் ஆகாது. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே அவங்களுக்கு அது புரியல, அதனால நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் தோணுமே தவிர, அவங்க ஏதோ நம்ம மேலே ஹேட்ரட் வச்சுருக்காங்க, ஏதோ வேணும்னே பண்ணுறாங்கலாம் நினைக்க மாட்டேன். ஐ திங்க் எவ்ரி ஹியூமன் இஸ் அ குட் பர்சன் அண்ட் எல்லாருக்குமே அவங்க ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுக்கு புரியல, அவ்வளோதான். அதுக்காக அவங்க வந்து நம்மளை டவுன் பண்ணுறாங்க, அதனால நான் எஃபெக்ட் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லையே. என்னால் முடிஞ்சால் அவங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன், இல்லைன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஏதோ ஒரு டைமில். That's all about it. So I don't take negativity at all in my life. Yes. And when it comes to ஷவ்யான் வரப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அப்பார்ட் ஃப்ரம் இன்ஃப்ளூயன்சிங், அப்பார்ட் ஃப்ரம் திஸ் காஸ்ப்ளே ஆர் அ பார்பி டால், இதெல்லாம் தாண்டி உங்கள் பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும், இல்லைன்னா உங்கள் செல்ஃப்னு ஒன்று இருக்கும்ல, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. மேபி உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்த்துருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துருக்கலாம். அந்த பார்ட் என்னது? Yeah, I've been raised by a single mother. I've lost my father when I was 8 years old. Okay, he was an IAS officer, a man bound with so much responsibilities and duties. I grew up in an environment where I saw a lot of things, good things. So எனக்கு எங்கள் அம்மா சொல்லி வளர்த்தது எல்லாமே பி ஸ்ட்ராங், பி யோர் செல்ஃப், பி போல்ட். நீ வந்து யாருக்காகையும் உன்னை வந்து லிமிட் பண்ணிக்காத. யூ ஆர் நெவர் லெஸ் தென் அ மேன், you are never less than anybody, you are equal to everybody and you can do it yourself அப்படின்னு தான் என்னை சொல்லி வளர்த்தாங்க. and I don't know, I have the liberty or privilege to have that கண்டிப்பாக. பட் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தாங்க, கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க, எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஐம் வெரி blessed to have her. and I also have a lot of beautiful friends and people in my life who still support me. எனக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணுவாங்க. And yeah, they're my huge strength in my life. Yes. And when you say like நம்ம அப்பா வந்து ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருந்திருப்பாங்க, அப்போ நம்ம ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை, அப்பா அளவுக்கு நம்ம வந்துடணும், அப்பா என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக வரணும்னு நம்ம அம்மா அப்பா சொல்கிறாங்களோ, அம்மா சொல்கிறாங்க, கூட இருக்கவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, ஃபேமிலி இந்த செகண்ட் சர்க்கிள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அப்பா யோசித்தது, அவர் பண்ணது was through the government. எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறது ஐ காட் இன் டு திஸ், எனக்கு சோஷியல் மீடியா மூலியமாக பண்ணணும். த காஸ் இஸ் த சேம், த வே ஆஃப் சூஸிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ திங்க் ஓகே, டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ வரைக்கும் என் அம்மா கிட்ட நான் ₹1 வாங்கினதில்லை, ஏன்னா என் அம்மா கிட்ட இல்லை.
அப்பா கொஞ்சம் ஒரு 10 இயர்ஸ் தான் மெடிக்கல் இஷ்யூ தான் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். 10 இயர்ஸ் தான் நான் ரியாஸ் கிட்ட ₹1 வாங்கினதில்லை. அது வந்து எனக்கு திமிரு கிடையாது, என்னோட நம்பிக்கை. இப்போ ஒரு கல்யாணமும் ஆகுது, அவங்க டிவோர்ஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, இன்னொரு கல்யாணமும் ஆகுது. இதை பத்தி நீங்க என்னக்கா நினைக்கிறீங்க? ஐயோ, எதை கேட்கக்கூடாதோ அதை என்கிட்டே கேளுங்க. ஏன்னா ஒரு லைஃப்குள்ளே இருக்கும்போது இன்னொரு லைஃப்பை நம்ம செலக்ட் பண்ணுறதே முதல்ல தப்பு. இந்த தெருவில் நீ நம்பவே மாட்டேன், நான்லாம் 11 மணிக்கு மேலே போனால் ஒரு 15,000 நாய் எங்கே இருந்து வருதுன்னே தெரியல. அதாவது நம்மளை விட நாய் புத்திசாலி, வண்டி நம்மளை தான் பிடிக்க வருதுன்னு தெரிஞ்சு அது போய் ஒழிச்சிருச்சு. எங்கள் தெருவில் எல்லாரும் பேசிட்டோம், இன்னும் நாயை கொண்டு நாய் பிடிச்சிட்டு போயிட்டாங்களான்னு. வண்டி போனோன்னா எல்லாம் வெளில வருது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எம்ஆர் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் யோலோ செப்டம்பர் 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.